ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுடைய எஸ்எஸ்சியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்திகள் தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசுடைய பல்வேறு துறைகள், அமைச்சகம், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை அலுவலகங்கள் ஆகியவற்றில் உள்ள குரூப் சி பதவிகளுக்கான தேர்வு அறிவிப்பு வந்து தற்போது வெளியாகியிருக்கு. மல்டி டாஸ்கிங் ஊழியர் மற்றும் ஹவால்தர் ஆகிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து வெளியிட்டு ஆன்லைன் விண்ணப்பம் வந்து தொடங்கியிருக்கு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள குரூப் சி பதவியான பல்வேறு ஊழியர்களுக்கான தேர்வு அறிவிப்பு மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வு வாரியம் எஸ்எஸ்சி வந்து வெளியிட்டிருக்கு. மல்டி டாஸ்கிங் ஊழியர் மற்றும் ஹவால்தர் பதவிகள் இந்த தேர்வு மூலம் வந்து நிரப்பப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அமைச்சகம், துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் வந்து மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வு வாரியம் வந்து போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பிட்டு வராங்க. அந்த வகையில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்படும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 தேர்வின் அறிவிப்பு வந்து ஜூன் 26 வந்து வெளியாகி தற்போது விண்ணப்பங்கள் வந்து தொடங்கியிருக்கு. இதில் மல்டி டாஸ்கிங் ஊழியர், மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம், மத்திய போதைப்பொருள் பணியகம் ஆகியவற்றில் இருக்கும் ஹவால்தர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுது. அதே போல் மல்டி டாஸ்கிங் ஊழியர் பதவிக்கான காலி பணியிடங்கள் பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஹவால்தர் பதவிக்கு 1075 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது. இதற்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் 18 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஊழியர் பதவிக்கு அதிகபட்சமாக 25 வயசு வரையும் இருக்கலாம். ஹவால்தர் பதவிக்கு அதிகப்படியாக 27 வயது வரையும் இருக்கலாம். வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிஎஸ்சி பிரிவினருக்கு 3 வருஷமும் வயது தளர்வு இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் முதல் 15 வருடங்கள் வரை வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. கணவரை இழந்த பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள், கணவரை பிரிந்த பெண்களுக்கு 35 வயது முதல் 40 வயது வரை தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்தளவில் மத்திய அரசினுடைய 7வது ஊதிய குழுவின்படி இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு நிலை 1 கீழே 18,000 முதல் 56,900 வரையும் சம்பளமாக வந்து கொடுக்கப்படுது. இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் கணினி வழியில் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க. மல்டி டாஸ்கிங் ஊழியர் பதவிக்கு தேர்வு மட்டும் நடத்தப்படும். ஹவால்தர் பதவிக்கு தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வும் வந்து நடத்தப்படுது. தமிழ் உட்பட 13 மொழிகளில் தேர்வு வந்து எழுதலாம். கணினி வழி தேர்வு 2 பகுதிகள் கொண்டு நடத்தப்படுது. முதல் பிரிவில் நுண்ணறிவு கேள்விகளுடன் 120 மதிப்பெண்களுக்கும், 2ஆம் பகுதி பொது அறிவு மற்றும் ஆங்கிலம் கொண்டு 150 மதிப்பெண்களுக்கும் வந்து தேர்வு நடைபெறுது. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. தேர்வில் தேர்ச்சி அடையும் விண்ணப்பதாரர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டு பணி நியமனம் வந்து செய்யப்படுவாங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் வந்து ssc.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து ஆன்லைன் வழியாக வந்து விண்ணப்பிக்கணும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக வந்து 100 ரூபா செலுத்தணும். பெண்கள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்திற்கு கட்டணம் வந்து கிடையாது. இந்த தேர்வுக்கான விண்ணப்பம் வந்து ஜூன் 26 முதல் தொடங்கியிருக்கு. ஜூலை 24 வரை வந்து இதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் வழியாக வந்து பெறப்படும். நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு வந்து செப்டம்பர் 20 முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை வந்து நடைபெறுது. இந்த எஸ்எஸ்சியினுடைய எம்டிஎஸ் வேலைவாய்ப்புக்கு ஆர்வமும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.